அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு 100 வருடங்களுக்கு பிறகு நவ கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட காரிய தடை சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் உறுதியாகவே முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதோடு அதிரடியான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஏனென்றால் மிக வலுவாக நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடிய சனி பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4 இருந்து திருக்கணிதத்தின்படி 5 வலம் வர போகிறார். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக பாக்கிய பஞ்சாகமத்தின்படி இந்த வருடத்தின் இறுதியில் 5 நுழைகிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி வலம் வருவது நிச்சயமாக அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானமாகிய 4 அர்த்தாஷ்டக சனியாக வலம் வருவதை காட்டிலும் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகும். தேவையற்ற பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் சிக்கி தவித்த உங்களுக்கு அவற்றில் இருந்து நல்ல மாறுதல் கிடைப்பதோடு தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எவ்வித தடையுமின்றி உங்களை தேடி வரங்க. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் பாராட்டை பெறுவதோடு இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை கடுமையாக சந்தித்து வந்த உங்களுக்கு அவற்றில் நல்ல மாறுதல் கிடைப்பதோடு வளர்ச்சிக்கான புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் கிடைக்கும். தொழில் ரீதியாக தங்களது சிந்தனையில் உதிக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அற்புதமான யோகமும் புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கும். தொழில் ரீதியாக சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவை விலகுங்க. வங்கி கடன் மற்றும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான அற்புதமான தருணமாக அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5 இருந்து சுகஸ்தானத்தில் நுழைகிறார். மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. ராகு மிக வலுவாக சுகஸ்தானத்தையும் கேது தொழில் ஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் மற்ற அலைச்சலும் பணிச்சுமையும் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயத்தையும் தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான வளர்ச்சியையும் மனநிறைவையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் மிகவும் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு என்பதை நிழல் கிரகமான ராகு கேது உறுதிப்படுத்துகின்றன. முழுமையாக இந்த வருடம் துவங்கிய 4 மாதத்தில் அமருகின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராகு கேது பயிற்சியால் இந்த வருடத்தின் துவக்கத்தில் அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தின் துவக்கத்தில் 7 வலம் வருகிறார். அதற்கு பிறகு 8 நுழைகிறாருங்க. 4 மாதங்களுக்கு பிறகு அதிசார பயிற்சியாக 9 உச்சம் பெறுகிறார். குரு பகவானின் உச்சம் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடை தாமதங்கள் போன்றவற்றை விளக்குவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் அற்புதமான தருணங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமான குருவின் அமைப்பால் அதிலும் குறிப்பாக 9 உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியை இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்கள் சந்திக்கலாம். ஆனால் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. ஆனால் இந்த வருடத்தின் துவக்கத்திலும்
வேளையிலும் 5 மாதத்திற்கு பிறகு 9ல் உச்சம் பெறக்கூடிய வேளையிலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக ஜென்மராசிக்கு கிடைப்பதால் நிம்மதி பெருமைச்சு விடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை நிறைவாக செய்து முடிக்க முடியுங்க. அடிக்கடி உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்பட்டு வந்த நிலையில் அவற்றில் சிறப்பான மாற்றமும் பரிபூரணமான உடல்நல ஆரோக்கியமும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. வீண் விரய செலவுகளை உறுதியாகவே கட்டுப்படுத்துவதோடு சுப விரயங்களையும் மங்களகரமான பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் 9ல் வலம் வருகிறார். அதற்கு பிறகு 10, 11, 12 ஜென்மம் மற்றும் தனம் என பல இடங்களை அலங்கரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகி பலம் பொருந்திய அமைப்பில் இந்த வருடம் முழுவதும் பலம் வருவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அஷ்டம பாதிப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வரும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட காரிய தடைகள் விலகும். எனவே புதிதாக வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கால்நடை வளர்ப்பு பராமரிப்பிலும் நிறைந்த லாபம் கிடைக்க போகிறது. எதை செய்தாலும் அதில் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் அற்புதமாக கிடைக்கிறது. சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட எந்த ஒரு காரியத்தையும் தடையில்லாமல் சிரமம் இல்லாமல் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். எனவே சந்திரனின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகி வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே மிக பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரக நிலைகளும் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் 12 இடங்களில் மாறி மாறி பலம் வந்தாலும் துவக்கத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகின்றன. அதற்கு பிறகு 12 இடங்களில் மாறினாலும் சூரியனின் உச்சம் மற்றும் சுக்கிரனின் உச்சம் துவக்கத்தில் இருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விரைவான ஆதரவும் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் அபரிவிதமான நன்மை நிறைந்த சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பு என்றால் உறுதியாக மே 11க்கு பிறகு அஷ்டமத்தில் அமரக்கூடிய குருவின் அமைப்பு. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசிப்பதை காட்டிலும் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசிப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் தற்போது அர்த்தாஷ்டக சனியை விலக்குகிறார் சனி. எனவே நன்மை நிறைவாக கிடைக்கும். ஆனால் குருவின் அமைப்பால் சற்று சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க. மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே 100 ஆண்டுகளுக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூடும்.